ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னாக்க வாஸ்து அந்த இடத்துல மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரிங்க, வாஸ்து நம்ம வீட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் வேற சொல்கிறாரு. ஒருத்தர் படிக்கட்டு எப்படி இருக்கணுன்றாரு, இன்னொருத்தர் இல்லை இல்லை இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கணுன்றாரு. யூடியூப் ஓப்பன் பண்ண ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் வேணாம், புக்கை வச்சு பார்க்கலாம் அப்படின்னாக்க வாஸ்து ரீதியான எக்கச்சக்கமான புக்ஸ் வந்திருக்குங்க. எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? ஸோ சரியான வாஸ்து அப்படின்னாக்க என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாஸ்து அப்படிங்கும்போது நான் இப்போ ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க சார். ஒருத்தர் இதை பண்ணுங்கன்றாரு, இன்னொருத்தர் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லைங்க இதை பண்ணாதீங்க, இது இந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக குழப்பறாங்க சார். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் காலகட்டத்திற்கு முன்பு பேசும்போது நீங்கள் ஒரு புது கான்செப்ட் ஒன்று சொன்னீங்க, மூங்கில் வாஸ்து அப்படின்னு. ஸோ இதை பற்றிலாம் யோசிக்கும் போது அந்த மூங்கில் வாஸ்து அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்கள் நிகழ்த்தும், குறிப்பாக மூங்கில் வாஸ்துங்கிற பேரை இது வரைக்கும் நான் எதுலேயுமே எந்த புக்லேயுமே எந்த யூடியூப்லேயும் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது சார். ரொம்ப புதுசான ஒரு கான்செப்டாக இருக்குது, அதை குறித்து சொல்லுங்கள் சார். ஆமாம், அதாவது வாஸ்துங்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்களே பார்த்திங்கனாக்கா காட்டு பகுதியிலலாம் உட்காந்துருப்பாங்க. காட்டு பகுதியில் நீங்கள் போகும்போதே பார்த்திங்கனாக்கா அக்ரெசிவான அனிமல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நடுவில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு கட்டம் அழகாக ஒரு வட்டம் மாதிரி கட்டம் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. அதை தாண்டி அது உள்ளே வராது. வாஸ்து கட்டம், அது வாஸ்து கட்டம் அதுக்கு பேர். அப்போ வாஸ்து கட்டன்னு ஒன்று போட்டால், அப்படி வாஸ்து கட்டன் போட்டால் என்னன்னாக்கா வாஸ்து பகவான் உள்ளே இறங்கிடுவார்னு அர்த்தம். நம்ம ஒரு வீடு கட்டுறீங்க, இப்போ நீங்கள் அரை கிரவுண்ட்லேயோ ஒரு கிரவுண்ட்லேயோ 1.5 கிரவுண்ட்லேயோ அவங்கவுங்க வசதி பொறுத்து வீட்டுக்காக அந்த பூமி பூஜை போடுறீங்க இல்லைங்களா? பூமி பூஜை போடுறது எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்கள் சரியான பிளேஸில் சரியான இடத்துல அன்றைக்கி பூமி பூஜையில் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு சின்னதாக அன்றைக்கி அந்த இடத்துல ஒரு சின்ன இது மாதிரி பள்ளம் மாதிரி எடுத்துகிட்டு அங்கே ஒரு இது வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு, அதுதான் அந்த பூமி பூஜை. சரியான பிளேஸில் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா வாஸ்துனுடைய இது அந்த பகவான் கரெக்டாக அந்த இடத்துல இறங்கிடுவார். அதுதான் பூமி பூஜை போடுறது. அதுமாதிரி சித்தர்கள் அந்த மாதிரி வாஸ்து பார்ப்பாங்க. இந்த மூங்கில் வாஸ்துங்கிறது எதுக்குனாக்கா அது ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது. அது வாஸ்துங்கிறது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் படித்து தெரியுறது இல்லை. ஆளாளுக்கும் ஒன்று சொல்லும் போகும்போது எங்களுக்கு எதை செய்கிறதுனே தெரியல. ஒருவேளை செஞ்சது தவறாக போயிருக்கோ, செஞ்சது தவறாக செஞ்சிட்டோமா இல்லை தவறாக சொல்லி செஞ்சிட்டோமா, எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படின்போது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நம்ம முறை பிரகாரம் செஞ்சால் சரியாக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும், வாஸ்துங்கிறது வீடுகளுக்கு பார்க்குற வாஸ்து வழிமுறை வேறு, கோயில்களுக்கு பார்க்குற வாஸ்து வழிமுறை வேறு. கோயிலுக்கும் வாஸ்து இருக்கா சார்? கோயிலுக்கு வாஸ்து இருக்கிறன்னு இல்லை, கோயிலுக்கு வாஸ்து இருக்கிற கோயில் சரியாக பண்ணால் தான் கோயிலே கட்ட முடியும். ஃபுல் அங்கே இன்ச்சு பை இன்ச்சு வாஸ்து வேலை செய்யும். இறைவனுக்கே வாஸ்து? ஆமாம், வாஸ்து பகவான் தானே. ஓகே சார். கோயிலுக்கு இப்போ நான் கோயில் கட்டியிருக்கிறேன், எனக்கு தெரியும் தானே. கோயிலுக்கு பார்க்குற வாஸ்தே வழிமுறையே வேறு. எந்த இடத்துல பிள்ளையார் வரணும், எந்த இடத்துல ஆஞ்சநேயர் வரணும், எந்த இடத்துல முருகர் வரணும், எந்த இடத்துல மூலவர் உட்காரணும், எங்கே பைரவர் வரணும், இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருவாங்க. மாற்றி வச்சா கூட வேலை செய்யாது. அதனால் கோயிலுக்கு பார்க்குற வாஸ்து வேறு, வீட்டுக்கு பார்க்குற வாஸ்து வேறு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கே பார்க்குற வழிமுறை வேறு, அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே பார்க்குற வழிமுறை வேறு, கோட்ரஸ் அதுக்கு கட்டுற வழிமுறை வேறு. வாஸ்துங்கிறது ஒரு பொதுவான கான்செப்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடும். இப்போ உதாரணம் சின்னதாக 1-2 அப்படி சொல்லிட்டு போவோம், அப்போ அது ஈஸியாக இருக்கும். இன்னும் வேறு வேறு வாயில் மட்டும் சொல்லிட்டு போகிறீங்களே, ஏதாவது 1-2 சொல்லுங்கன்னு எது உள்ளுக்குள்ளே உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜை ரூம்பு, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே பூஜை ரூம்பு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்பு வெளியே தெரியக்கூடாது. இப்போ வெளியில் உங்கள் வீட்டு வாசலில் வெளியே நிற்கிறீங்கன்னாக்கா உங்கள் பூஜை ரூம்பு உள்ளே இருக்கிற சாமி அந்த இது தெரியவே கூடாது. அது வீட்டு வாஸ்து. கோயிலுக்கு எந்த கோயிலோ ஒரு மூலவர் இருப்பார் சாமி, அந்த மூலவர் வெளியே தெரியணும். அந்த கோயிலில் வெளியே நின்றுனாக்கா ஒரு மூலவர் வெளியே தெரியணும், அது கோயில் வாஸ்து. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு வீட்டுக்கு வாசல் 2 வாசல் வைக்கலாம், 2 இருக்கலாம், ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். உங்கள் வீடு ஈஸ்ட் இருக்குது, நார்த் இருக்குது, 2 பக்கம் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்குது வாஸ்து, அதை வாசல் வைக்கிறதுக்கு.
ப்ரொவிஷன் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஈஸ்ட் பக்கம் ஒன்று, நார்த் பக்கம் 2 வாசல் வைக்காதீங்க. இது போயிட்டு வரதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஈஸ்ட் வச்சுக்கிட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நார்த் வச்சுக்கிட்டோம். ஏன்னா சில பேர் அவங்களுக்கு ஓனம் வச்சுப்பாங்க, ரெண்டல் கொடுப்பாங்க. அப்படி 2 வாசல் வச்சுக்கலாமன்னா வீடுங்களுக்கு வைக்கக்கூடாது. ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறீங்க, அங்கே வந்து நீங்கள் வெவ்வேறு டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். இது எக்ஸாம்பிள் இப்படி தான். இப்படி ஒன்று சொல்லிட்டுன்னு வச்சுக்கிறீங்க, நிறைய சொல்லுவேன். அப்போ எவ்வளோ அது இது இருக்கணும்னு ஒன்று சொல்லுது, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இதுதான் வாஸ்து. ஸோ வாஸ்து தெரியுங்கிற பேரில் எல்லா இடத்துல போய் நம்ம அப்ளை பண்ணிங்கனாக்கா அங்கே வாஸ்து வேலை செய்யாது, தப்பாக தான் வேலை செய்யும். அங்கே தப்பாக வேலை செய்யும்போது அங்கே இருக்கிறவங்கள அது அவங்க வாழ்கிற வாழ்க்கையை தப்பிதமாக காமிச்சு விட்டுரும். டைரெக்ஷன் மாறி போயிடும். எதை நினச்சி போகிறீங்களோ அது உங்களுக்கு செயலை கொடுக்காது. அதனால் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காடுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்துட முடியுமா? கரெக்டான பிளேஸில் உட்காரணும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த பிளேஸில் எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காரணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இப்படி நிறைய இருக்குது. அதனால் ஆமாம் வாஸ்துங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாத்துக்கும் கொடுப்பேன்ல டைரெக்ஷனு. ஐயா நாங்கள் இதை வாங்கிட்டேங்க, ரைட் இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்க. அடுத்த செகண்டே அவங்க திருப்பி 10 நாள் ஐயா இப்போ நல்லா போயிட்டுருக்கான், சந்தோஷம், அவ்வளோ கொடுத்துரும், டைரெக்ஷன் போயிடும். சரி, இப்போ மூங்கில் வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா, வாஸ்துன்றது செய்கிறது செய்யணும், செய்யக்கூடாது. நம்ம ஒரு வேளை தெரிஞ்சோ தெரியாமல் மாற்றி செஞ்சிட்டோம். எங்களுக்கு சூழ்நிலை தெரியுங்க, ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க, இடம் சின்னதாக இருக்குங்க, அதனால் அப்படி பண்ணிட்டேங்க. இல்லை எங்களுக்கு தேவை அதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சே தான் நான் செய்கிறேன். நீங்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் அது ஒத்துக்காது. அது நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிரும். வாஸ்து காம்ப்ரமைஸாக ஆகாது. அது பரவாயில்ல இருக்கட்டும்னு அது சொல்லவே சொல்லாது. நாம் சொல்லிப்போம் சும்மா தாங்க அப்படின்னு, சும்மா அடிக்கடிக்கு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். வாஸ்து குறைபாடோடு இருந்துச்சுன்னா அது சும்மான்னு அது ஒத்துக்காது. இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு பகுதி, அந்த இடத்துல வாசல் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு வீடு இப்படி இருக்குது, கிழக்கு இப்படி, மேற்கு, தெற்கு, வடக்கு. கிழக்கு பக்கத்து நான் வாசல் வச்சுருக்கிறேன் நீங்கள் பொதுவாக நினச்சிக்கிறீங்க. ஆனால் கிழக்கு அந்த வீடு கிழக்கு அப்படின்னாக்கா இதுதான் உங்கள் வீடு. ஆனால் இப்படி இந்த போர்ஷன் வந்து இது ரெக்டாங்கிள், இதான் செவ்வகம்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா செவ்வகம், இதுவே இப்படி பாதி கட்ட இருந்துச்சுன்னா இது ஸ்கொயர். எஸ் சார். இது பொதுவாக இதுதான். இது சதுரம், இது செவ்வகம், இது பாதி இருந்துச்சுன்னா சதுரம். சரி, நம்ம இப்படியே வச்சுக்கிறோம். இதுதான் வீடு, இதுதான் உங்கள் வீட்டினோட அமைப்பு வச்சுருக்கிறீங்க. உங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா எப்படி கட்டுறனாக்கா இந்த முதல்ல இந்த ஸ்கொயரை அளந்துங்க. இது அளந்தீங்கனாக்கா உங்களுக்கு அளவு வந்து 60 இருக்கும், 60 ஃபீட் இருக்குது. வாசல் எங்கே வைக்கிறேன்னாக்கா இது 30, இங்கே 30, இங்கேருந்து அளந்தீங்கன்னா 30, திருப்பி இங்கேருந்து அளந்து 30, அப்போ 60. சென்டரில் பிடிங்க. சென்டரில் பிடிச்சிங்கனாக்கா இங்கே ஒரு 2.5, இங்கே 2.5, இல்லைன்னா 2.25, 4 அடி வச்சுக்கோங்க. உங்கள் வீடு பொருளுடைய சைஸை பொறுத்து இருக்குது. இல்லை 3.5, 4, 4.5 வாசல், அவ்வளோதான். அதில் இங்கே பாதி கட்டணும், இங்கே கட் பண்ணணும். ஈஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே இதுதான் நார்த் ஈஸ்ட்டு, இங்கே வாசல் வைக்காதீங்க. நார்த் ஈஸ்ட்டு வாசல் வச்சிங்கனாக்கா கட் ஆயிரும். நார்த்து ஈஸ்ட்டு திறக்கக்கூடாது, ஓப்பனில் இருக்கக்கூடாது, கவர்டாக இருக்கணும், மூடி இருக்கணும். ஒருவேளை இங்கே வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறத பற்றி பேசுவோம், தவறாக தான் இருக்கக்கூடாது, இருந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் கூட திருப்பி எனக்கு இடம் இருக்குன்னா கூட இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இருக்குனாக்கா ஒன்று உங்கள் வீட்டில், அந்த வீட்டிலே உங்களை இருக்க விடாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து யாருக்கிட்டலாம் இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்கும். அது ஏன்னாக்கா ஒன்ஸ் அப்படி கட்டினான்னு வச்சுக்கிறீங்க, எத்தனை ஃப்ளோர் ஆனாலும் 5 ஃப்ளோரோ 10 ஃப்ளோருக்கோ யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒன்று போல் வரும். பின்னாடி பேக்கப்பில் வந்து இந்த பைப்பு, ட்ரைனேஜ் கொடுக்குறது, வாட்ரு, மெட்ரோ வாட்ரு, பைப்பு போகிறது, வாட்ரு பைப்பு, இப்படி நிறைய இருக்குது. எல்லாமே ஒரு சேர ஒரு கீழே ஒன்று இருந்தால் மேலே வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் கட்ட முடியும். ஒருத்தர் ஒரு ரூமுக்கு இங்கே, இன்னொருத்தருக்கு அங்கெல்லாம் அப்படிலாம் கட்ட முடியாது அவங்க பில்டிங்கில். அப்போ வாசல் உங்களுக்கு இங்கே வந்துருச்சுன்னு வைங்க. நார்த் ஈஸ்ட்டு கட் ஆயிடுச்சு. நார்த் ஈஸ்ட்டு கட் ஆயிடுச்சுனாக்கா அந்த ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிருக்கிறீங்க, குடியிருக்கிறீங்க. நீங்கள் போனதுலேருந்து அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க. இங்கே போனதுக்கப்புறம் அவ்வளோ மணி ப்ராப்ளம் இருக்கும், மெனி ப்ராப்ளம் இருக்கும், நிறைய இருக்கும் ப்ராப்ளம். மணி ப்ராப்ளம்ன்றது ஒரு பார்ட்டை விட அதை தாண்டி குடும்ப பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கும். குறிப்பாக அந்த ஃபேமிலி ஹெட்டு அவர் அங்கே இருக்க விடாது, அவரை அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் இருக்க விடாது. அதனால் நான் இருக்கிறேங்க அப்படின்னாக்கா தூங்கவே முடியாது, டீப் ஸ்லீப்பிங் இருக்காது, அவ்வளோ ட்ரபிள் கொடுக்கும். வீட்டை விட்டு வெளியே எதுக்கும் ஒரு ஆஃபீஷியலாக வேலைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 4 நாள் தங்குறீங்க, 2 நாள் தங்குறீங்க, ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பிங் இருக்கும், இங்கே இருக்காது. அப்போ நார்த் ஈஸ்ட் கட் ஆயிடுச்சு. அப்போ வாசல் இப்படி இருக்குது. இப்போ வாசல் இருக்குது. இது மூங்கில் வாஸ்துன்றது என்ன பண்ணலாம், இந்த வாசலில் இப்படி இருக்குது இல்லைங்களா,
இங்கே மேலே 7 அடி, கீழே வந்துட்டு நீளம் 7, அகலம் 3 அடி இருக்குது. இந்த வாசலில் ஃபுல்லாக அப்படியே மூங்கில் அப்படியே ஃபுல்லாக அடிச்சிருங்க. மூங்கில் பத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டாக மூங்கில் முழுசு இருக்கும், பாதி கட் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கொயராக அப்படியே நிலப்படி நிலவாசல் இருக்கு இல்லையா, அதை வந்து மூங்கிலே அடிச்சிருங்க. இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது திருப்பியெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட இங்கே இடம் இருக்குன்னு, அது கூட இடம் இருந்தால் மாற்றிக்கிடலாம், இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க? அப்பார்ட்மெண்ட்ஸு உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் அடிச்சிக்கிடலாம். அடிச்சிக்கிட்டுனாக்கா அதனால் என்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ அந்த மூங்கில் வாஸ்து உங்களை காப்பாற்றி விட்ரும். அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. இப்போ ஏற்கனவே நிலம் வச்சுருக்கோம், அதுக்கு மேலேயே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி அடிக்கலாம். ஆமாம், இப்படி அடிச்சிடணும். இது இப்படி தான் நிலம் இருக்குனாக்கா இப்படி ஒரு பீஸ் இப்படி அந்த மூங்கில் வந்துட்டு முழுசாக இருக்கும் இல்லைங்களா, ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை இப்படி அடிச்சிடுங்க, இன்னொரு இப்படி அடிச்சிடுங்க, அப்புறம் கீழே மேலே, அவ்வளோதான். ஒரு பிரச்சனை இருக்காது. லைஃப்பில் வாஸ்துல என்ன குறைபாடு இருக்கோ அது சரியாக போயிடும். இப்படி நிறைய மூங்கிலே வந்துட்டு, இதுக்கு பேர் தான் மூங்கில் வாஸ்து. மூங்கிலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எங்கே குறைபாடு இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு மூங்கிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதேமாரி சவுத் வெஸ்ட் ஒரு பில்டிங் இருக்குது, சவுத் வெஸ்ட்டு உங்களுக்கு உயரமாக இருக்கணும். மற்ற உங்கள் பில்டிங் ஈவனாக இருக்கும், சவுத் வெஸ்ட் மட்டும் கொஞ்சம் உயரமாக கட்டணும். அது எப்படிங்க உயரமாக கட்டணும்? ஒன்றும் இல்லை, வாட்டர் டேங்க் அங்கே வைங்க, அவ்வளோதான். இல்லைங்க நாங்கள் வைக்கவே இல்லைங்க, நாங்கள் மாற்றி வச்சுட்டோம், வேறு இடத்துல வச்சுட்டோம், நார்த் வெஸ்ட்டில் வச்சுட்டோம். சில பேர் அங்கங்கே தெரியாது இல்லையா. ரெண்டாவது வரவங்க மேஸ்திரி ஒவ்வொன்று அவங்க நாலேஜுக்கு அவங்க பேச்சை நம்ம கேட்டு செஞ்சுருவோம். அவன் கட்டிட்டு காசை வாங்கிட்டு அவன் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு. அங்கே வாழ்கிறது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பிரச்சனை. அவன் பிரச்சனை பணம் அவனுக்கு முடிஞ்சிருச்சு, அவனுக்கு முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ சவுத் வெஸ்ட்டு உயரமாக இருக்கணும். சவுத் வெஸ்ட்டு உயரம் இல்லைன்னா என்னென்னாக்கா ப்ராப்ளமே மணி தான். மணி அந்த வீட்டில் நல்லா சம்பாதிப்பீங்க, பணம் வீட்டில் தங்கவே தங்காது, இருக்கவே இருக்காது. அது இருக்க ஆசைப்படாது. பணம் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு அது இருக்க ஆசைப்படாது, இருக்கவே வராது. இல்லைங்க இன்றைக்கி ஒருத்தர் இவ்வளோ கொடுத்தாருங்க, அடுத்த செகண்டே ஓடிடும். அடுத்த செகண்டே அந்த மணிக்கு கமிட்மெண்ட் இருக்கும், வெளியே போயிடும். அப்படி இல்லை, யாரும் ஃப்ரெண்டு அர்ஜென்ட்னு கேட்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சுக்குவாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பணம் வராது. சவுத் வெஸ்ட்டு ஹைட்டாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? மூங்கில் இருக்குது பாருங்கள், பச்சை மூங்கில். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே பச்சை மூங்கில். மூங்கில்ன்றது காஞ்ச மூங்கில் வச்சுன்னா அது வேஸ்ட், அது வேலை செய்யாது. பச்சை மூங்கில் சொல்லி வச்சு வாங்க, கிடைக்கும். உங்கள் பில்டிங் வந்துட்டு சவுத் வெஸ்ட் ஹைட்டாக இருக்கணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணுறீங்க? சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் கட்டியிருந்தால் சந்தோஷம், கட்டலை அப்படின்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் அந்த மூங்கில் வந்து உயரமாக எவ்வளோ உங்கள் பில்டிங் ஏற்கனவே எவ்வளோ இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 அடி உயரமாக வாங்கி அந்த இடத்துல லாஸ்ட் கார்னரில் சவுத் வெஸ்ட்டில் அங்கே நீங்கள் வச்சு கட்டிடுங்க. பச்சை மூங்கில் கட்டி முடிச்சுட்டு 1 வாரம் 10 நாள் கழிச்சு பாருங்கள், சார் கட்டி 2 நாள்லேருந்து பணம் வந்துடுது, வந்த பணம் தங்குது. அவ்வளோ பணம் வந்துக்கிட்டே இருக்குது, தங்கலை, இப்போ தங்குது, மேற்கொண்டு பணம் வந்துகிட்டே இருக்குது, ஃப்ளோட்டிங் இருக்கும். இப்படி அந்த மூங்கிலே வாஸ்து, இது பேர் தான் மூங்கில் வாஸ்து. எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்கோ நான் அந்த மூங்கிலை கரெக்ட் பண்ணிடுவேன், மூங்கில் வச்சு சரி பண்ணிடுவேன். ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் பாத்ரூம் வைக்கவே கூடாது, அது பூஜை ரூம் இருக்கணும். சில பேர் வச்சுருப்பீங்க, என்ன பண்ணுறது? இப்போ எடுக்கணுன்னா இப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் சுத்தம் தொடவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறது? அப்பார்ட்மெண்ட் வீடை வாங்கியாச்சு, ஒன்றும் பயம் இல்லை. அந்த வீட்டுக்கு பாத்ரூமுக்கு மேலே இந்த ஜாலி மாதிரி இருக்கும், இந்த மூங்கில் அந்த ஜாலியில் நல்ல ஸ்கொயராக சின்னதாக இருக்கும். அப்படி நான் இங்கே வீட்டுக்கு வாசல் அடிக்கிற மாதிரி அப்படி இந்த பக்கம் இப்படி 4 பக்கம் அடித்து விட்ருங்க, அது காமன் செட் ஆகிரும். என்ன எடுக்கவும் முடியாது, வேறு வழி இல்லை, அடிச்சிடுங்க. இது வேலை செய்யும். இப்போ ஏதோ எங்கெங்கே என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ இந்த மூங்கில் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா அது உங்களை காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ அதனால் இதுக்கு பேர் தான் மூங்கில். நிறைய சொல்லிகிட்டே போவேன், டைம் வேணும் இல்லைங்களா, டைம் இல்லை. அதனால் மூங்கில் வாசுங்கிறது நிறைய, அதாவது நம்ம அன்பிலீவபிளான பவர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி மூங்கிலுக்கு உண்டு. நான் கூட சொல்லுவேன், இந்த வேற்று கிரகத்துலேருந்துலாம் வருது பார்த்தீங்களா, இந்த வேற்று கிரகம்லாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மூங்கிலுக்குள்ளே இருக்கும். ஏங்க மூங்கிலே குச்சி மாதிரி இருக்குது, வேற்று கிரகம் உருவமே வேறு மாதிரி இருக்குது. இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்குன்றீங்களா, ஏலியன்ஸ் எங்கே போய் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மூங்கிலுக்குள்ளே தான் இருக்கும். சார் எப்படி சார்? ஏலியன்ஸுன்றதெல்லாம் பவர்ஃபுல்லுங்க. அவங்களாம் நம்மள மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் மாதிரி இருக்கும், மனுஷன் கிடையாது. அதோட அவங்க வந்து அதை தாண்டி பவர் உள்ளவங்க. அவங்க மறைவிடன் எங்கே வேணும்னாக்கா அவங்களுக்கு மூங்கில் தான் கரெக்டாக இருக்கும். அவங்க என்ன உருவத்தில் வேணும்னு மாற்றிப்பாங்க, அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்குது. இவ்வளோண்டு உருவம் மாறுவாங்க, 10 அடி உயரத்துலேயும் இருப்பாங்க. ஆக்சுவல் மனுஷன் மாதிரி இருப்பாங்க, அவங்க உண்மையிலே அவங்க உயரமே 10 அடி ஏலியன்ஸுக்கு. மூங்கில் அதில் 10 அடிக்கு மேலே தானே, அது 20-30 அடி கூட இருக்கும். அந்த இதில் உடம்பு சுருக்கிட்டு அதில் போய் உட்காந்துப்பாங்க, திருப்பி வெளியே வரும்போது வெளியே வந்துடுவாங்க. எல்லாமே மூங்கிலில் தான் இருப்பாங்க.
ஏன்னா மூங்கிலுக்குள் இவ்வளோ ரகசியம் இருக்குது, மூங்கிலுக்குள் இயற்கையாகவே பல சக்தி இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், ஏலியன்ஸு, வேற்று கிரகத்தில் உள்ள சில அனிமல்ஸ் கூட அதுக்குள்ளே போய் உட்காரும். பறவைகள் ஏன்னா வேற்று கிரகத்தில் நம்மலாம் சில இதை பார்ப்போம், சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், பேப்பரில் வருது, டிவி நியூஸில் வந்துட்டு, சார் இது ஒரு மிருகம் வந்தது, அது வழக்கமாக உள்ளதே இல்லை, வித்தியாசமாக இருக்குது, ஆனால் காட்டு பகுதியிலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சு, ஆனால் இது வழக்கமாக உள்ளது அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க இல்லையா. அது வேற்று கிரகத்துலேருந்து வந்தது. அது இவங்க எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாங்க மூங்கிலில் தான் போய் உட்காந்துக்கிடுவாங்க, அப்புறம் வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால் மூங்கிலுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. இந்த மூங்கில் வாஸ்து வச்சு உங்கள் வாஸ்து குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ண முடியும், சரி பண்ணி கொள்ளலாம். பா, மூங்கிலுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சார். பொதுவாகவே வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்குனாக்கா இந்த இடத்த இடிங்க, இதை உடைங்க, இங்கே கட்டுங்க அப்படின்னு பாடாப்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, இடிக்க உடைக்க எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக மூங்கிலை வச்சு நீங்கள் அதற்கு உரித்தான ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை நிச்சயமாக இந்த வீடுகளில் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்ததே மிகப்பெரிய வரம் மாதிரியான விளக்கம் தான் சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, மூங்கில் வாஸ்து கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. சரிங்க, நம்ம குட்டி பசங்களெல்லாம் கொஞ்சம் போது எப்படி கொஞ்சம் என் கண்ணே அப்படின்னு தானே சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில் கண் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நண்டு சொண்டு குட்டிங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்கா சோடா பூட்டி மாதிரி கண்ணாடி போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. இதற்கு காரணம் என்ன? இதற்கும் எண்கணிதத்திற்கும் ஃபார்மாட் நியூமராலஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் தான் என்ன, இதற்கு தீர்வு தான் என்ன, இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோடில் சார் கிடைக்கட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.